ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். திஸ் இஸ் ஹரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன் சுரண்டை, தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டை அண்ட் ஆலங்குளம் நம்ம ஸ்டோர் லொக்கேட் ஆயிருக்குது. இன்னைக்கு புதுசாக லான்ச் ஆயிருக்கிற விவோவோட நியூ மாடல் V30 அதை அன்பாக்ஸ் பண்ணி அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபோன் எப்படி இருக்குங்கிறத ஒரு ஷார்ட் ரிவ்யூவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஈவனாகவே V30 ப்ரோ இது கூட லான்ச் ஆயிருக்கு. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ஃபோன் மட்டும் தான் அப்போ அன்பாக்ஸ் யூனிட் நம்ம கையில் இருக்கு. அந்த ஈவனாக V30 ப்ரோவையும் அதோட டிஃபரன்ஸையும் நான் இந்த வீடியோஸில் உங்களுக்கு அடிஷ்னலாக சொல்கிறேன். விவோ இந்த ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பவே ஒரு கேமரா ஃபோக்கஸ்டு ஃபோன் அப்படின்னு சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் கடைசியாக லான்ச் ஆன V29 கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஃபோன் ப்ரைஸஸ் கொஞ்சம் அதிகம் தான். இந்த ஃபோன் பேஸ் வேரியண்ட் 8GB 128GB V30ல லான்ச் பண்ணுற ப்ரைஸ் வந்து 34,000 அண்ட் டாப் வேரியண்ட் 12256 வேரியண்டோட ப்ரைஸ் வந்து 38,000. V30 ப்ரோ பார்த்துட்டிங்கன்னா பேஸ் வேரியண்ட் 8256 வேரியண்டோட ப்ரைஸ் 42,000 அண்ட் அடுத்த வேரியண்ட் 12GB 512GB வேரியண்ட் வந்து 47,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த விவோ V சீரிஸ் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் இன்பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஃபோனில் ஒரு ஃபோன் இருக்குது, அது இருக்கட்டும். வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உள்ளே பார்த்துட்டிங்கன்னா எப்பவும் போல் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிறிஸ்டல் கிளியர் கேஸ் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு கேமரா ப்ரொடக்ஷனோடு இருக்குது, ஓகே. அண்ட் உள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 80 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஃபாஸ்ட்டான சார்ஜர் தான். இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த ஃபோனை அதிகபட்சமாக 40 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியாது. 80 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜர் இது. அண்ட் இது உள்ள வரது பார்த்துட்டிங்கன்னா டைப் A to C ஒரு கேபிள் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சிம் எஜெக்டர் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் தான் இன்பாக்ஸ் ஆக்சசரிஸ். இப்போ இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபோன் நான் கையில் எடுக்கிறேன். டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கரு டிசைனில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபோன் கொடுத்துருக்குறாங்க. பழைய முன்னாடி வந்த வெர்ஷனில் எல்லாமே பெரிய கேமரா பம்ப்ஸோடு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வெர்ஷனில் இப்போ ஒரு பெரிய ரிங் லைட்டு கூட சென்டரில் ஃப்ளாஷ் வச்சு டியூவல் கேமரா கொடுத்துருக்குறாங்க. OIS ஸ்டாண்டர்டோட ஒரு டியூவல் கேமரா கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல 3D கரு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் ஒரு நல்ல குவாலிட்டியான லுக்கு கொடுக்குது. அண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மெட்டல் ஃப்ரேம் ஃபினிஷில் ஃப்ரேம் இருக்குது, சைட் ஃப்ரேம்ஸ். இது பார்த்துட்டிங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன், வால்யூம் ஜாக்கு. அண்ட் மேலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு செகண்டரி மைக் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட்னு சொல்லிட்டு ஒரு லோகோ அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃப்ரேம் மட்டும்தான். அண்ட் அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபயரிங் ஸ்பீக்கர், டைப் C சார்ஜிங் போர்ட், ப்ரைமரி மைக் அண்ட் சிம் எஜெக்டர். இப்போ நம்ம சிம் எஜெக்ட் பண்ணி இதில் எந்த மாதிரி சிம் சப்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் சிம் எஜெக்ட் பண்ணுறேன். இந்த ஃபோனில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட். ஒரு சைடு வந்து ப்ரைமரி சிம்மும் ரெண்டாவது சைடு செகண்டரி சிம்மும் போட்டிருக்காங்க. ஹைப்ரிட் ஸ்லாட் இல்லை, ஒரு வந்து டியூவல் சிம் ஸ்லாட் மட்டும் தான். மெமரி கார்டு சப்போர்ட் கிடையாது இந்த ஃபோனில். இது சிம் 1, இது சிம் 2 அவர் மட்டும் தான் சப்போர்ட்டு. அண்ட் இந்த ஃபோனில் பார்த்துட்டிங்கன்னா V சீரீஸில் ப்ரீமியமாக ஓடுற ஃபோனில் டியூவல் ஸ்பீக்கர் இல்லை, சிங்கிள் ஃபயரிங் ஸ்பீக்கர் மட்டும் தான், செகண்டரி ஸ்பீக்கர் இல்லை. V சீரீஸில் அதை அப்டேட் பண்ணாது, இன்னும் அது ஒரு மைனஸாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஃபோனில் 3 கலர் வேரியன்ட் வந்துட்டுருக்கு. என்னெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பீகாக் க்ரீன், அந்தமான் ப்ளூ, கிளாசி பிளாக். இப்போ நம்ம கையில் அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அந்தமான் ப்ளூ, ஓகே. அப்புறம் இந்த ஃபோனை இப்போ ஆன் பண்ணி அதோட டிஸ்பிளே டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் ஃபோன் ஆன் பண்ணிட்டேன். ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு 6.78 இன்ச்சு ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. 1.5K கலர்ஸோட ஒரு நல்ல பிரைட்னஸான டிஸ்பிளே. மேக்ஸிமம் பிரைட்னஸ் 2800 நிட்ஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் இதில் வந்து ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்துட்டிங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. டிஸ்பிளே வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இது உள்ள மவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா ஒரு பஞ்சு ஹோலில் நல்ல குவாலிட்டியாக உள்ள மவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு பட்டரி ஸ்மூத்தாக ஒரு நல்ல ஸ்மூத்தான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்ப கலர். இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபோன் வந்துட்டு இருக்கிறது நம்ம கையில் வச்சுருக்கிறது வந்து V30. இன்கேஸ் இது வந்து V30 ப்ரோ 2 வேரியன்ட் இருக்கிறதுல நம்ம இப்போ கையில் வச்சுருக்க V30யோட ப்ராசர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா Snapdragon 7 Gen 3 ஒரு 4 nm ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசரு கம்பேர் பண்ணுறப்போ லாஸ்ட் வெர்ஷன் Snapdragon 7S Gen 2 ப்ராசர் ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ரெண்டுமே சேம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. இந்த ப்ராசரில் அடிஷ்னலாக என்னென்னா 4 nm ப்ராசருங்கிறனால ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இந்த ப்ராசரில் சுத்தமாக இருக்காது. அது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் தான். இதுவே V30 ப்ரோவில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா டைமென்சிட்டி 8200 ப்ராசர் கொடுத்துருக்காங்க.
அந்த ப்ராசரை பொறுத்த வரைக்கும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கும். ஆனால் பேட்டரி பேக்கப் அதிகமாக அது கன்சியூம் பண்ணும். இந்த ப்ராசர் பேட்டரி கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால V30 ப்ரோவோட இந்த ப்ராசர் கொஞ்சம் ஸ்டேபிளான ப்ராசர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா V30 ப்ரோவாக இருந்தால் இதில் அடிஷ்னலாக இன்னொரு கேமரா செட்டப் மட்டும் வரும். பின்னாடி 3 கேமரா செட்டப் வரும். இது V30ல வந்து டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. கேமரா டீட்டெயிலாக நம்ம அடுத்து பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு OS 14லையும் ஃபன்டச் OS 14ல ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபோனில் இருக்கிற பேட்டரி எம்ஏஹெச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 5000 mAh பேட்டரி. விவோ கொடுக்குற நாம்ஸ் இதில் அடிஷ்னல் பெனிஃபிட் என்னன்னா 4 இயர்ஸ் சைக்கிள் கொடுக்கும். இந்த பேட்டரியோட லைஃப் வந்து 4 இயர்ஸ் இருக்கும்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இந்த ஃபோனில் கனெக்டிவிட்டியை பற்றி பார்த்தோம்னா ஒரு 5G கனெக்டிவிட்டியில் ஒரு 7 பேண்ட் 5G வந்து கனெக்டிவிட்டி இருக்குது. டியூவல் 4G சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் பின்னாடி இப்போ கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிரைமரி கேமரா 50 MB பிரைமரி IMX 920 சோனி சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா அல்ட்ரா வைட் கேமராவும் ஒரு 50 MB கேமரா கொடுத்துருக்காங்க. மூணாவதாக பார்த்துட்டிங்கன்னா பிரைமரி கேமரா செல்ஃபி கேமரா 50 MB செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 50 எல்லாமே 50 MB கேமரா இந்த ஃபோன்ஸில் V30ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுவே V30 ப்ரோவாக இருந்தால் பார்த்துட்டிங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு கேமரா போர்ட்ரேட் கேமரா கொடுத்துருக்காங்க 50 MBல. கால்சியஸ் கொலாபரேஷனோட அந்த கேமரா வந்து ஆக்ட் ஆகும். இது மட்டும் தான் V30க்கும் 30 ப்ரோக்குள்ள டிஃப்ரென்ஸு. அண்ட் இப்போ இந்த ஃபோனை லைவாக நம்ம கேமரா டெஸ்ட் பண்ணி கேமராவோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தா லைவாக நம்ம கேமரா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. வாங்க பக்கத்தில் க்ளோஸர் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஒரு 50 MP சோனி IMX 920 சென்சாரில் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ண போகிறேன். இது வந்து நார்மல் ரெசல்யூஷனில் கிளிக் பண்ணுறேன். இதுவுமே ஹை ரெசல்யூஷன்லையும் கிளிக் பண்ணலாம். சைன் கொடுங்க ரெண்டு பேரும். இப்போ நான் 50 MPல ஒரு நார்மல் ரெசல்யூஷனில் கிளிக் பண்ணியிருக்கிறேன். டீட்டெயில்ஸாக பார்க்குறீங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ப்ராசஸிங்க்கு அப்புறம் ஒரு ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ப்ரீமியமான கேமரா ஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ் வந்திருக்கு. இதோட சைஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். கிளிக் ஆன் எஸ். இதோட சைஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5.2 MPல ஒரு ஃபோட்டோ நமக்கு கிடச்சிருக்கு. இதே இது பிரைமரி கேமரா 50 MP பிரைமரி கேமராவில் ஒரு ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதோட குவாலிட்டி இன்னும் டெப்த்தாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அதே பிரைமரி கேமரா 50 MPல அல்ட்ரா HD ஃபோட்டோஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ப்ராசஸிங் அப்புறம் ஒரு ஃபோட்டோ கொடுக்குது. இந்த ஃபோட்டோவோட சைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 12 MPயான ஃபோட்டோ கிடைக்குது. இப்போ வந்து நான் லோ லைட்டில் தான் எடுத்திருக்கேன். லோ லைட் ஃபோட்டோஸ்லையுமே இவ்வளோ கிளாரிட்டியான ஃபோட்டோ நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப டெப்த்தான கிளியரான டீட்டெயில்ஸோட ஃபோட்டோஸ் இருக்குது. பின்னாடி ஃபோன்ஸில் இருக்க வேர்டிங்ஸ் முதற்கொண்டு பக்கா கிளியராக தெரியுது இந்த அல்ட்ரா HD ஃபோட்டோவில். ஓகே, நல்லா பிரைமரி கேமரா ரியலி ஒரு குட் ஆசம் ஒர்த்தான கேமரா தான். அடிஷ்னலாக இப்போ வீடியோ ஃபீச்சர்ஸ் நம்ம பற்றி பார்த்துட்டோம்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு ஒரு 4K வீடியோ 30 frames per second எடுத்துக்கலாம். 1080pல ஒரு 60 frames per second நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். வீடியோ ரெக்கார்டிங் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஒரு 50 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோலையுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராலையுமே 4K வீடியோஸ் வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்டு 1080pல ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ வந்து 60 frames per second வரை இருக்கும். 4K வீடியோ வந்து ஒரு 30 frames per second வரை இருக்கும். இப்போ நம்ம ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க போர்ட்ரேட் போஸ்ட் கொடுங்க. இப்போ ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணுறேன். 1xல கிளிக் பண்ணுறேன். சூப்பராக ப்ராசஸ் பண்ணியிருக்குல்ல. இமேஜை பக்கவாக ப்ராசஸ் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்கு அவுட்புட்டு. இதே நான் 2xல ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது இன்னும் க்ளோஸராக சூப்பரான டீட்டெயில்ஸ் கிடைக்கும் நம்ம நம்புறோம். ஓகே, ஆஃப்டர் ப்ராசஸிங் பக்கா ஃபினிஷிங்காக இருக்குது. எந்த ஒரு பிளரும் இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு இமேஜஸ்ஸு. நல்ல குவாலிட்டியான இமேஜஸ் கிடைக்கும். இந்த ஃபோன்ஸு ரியலி ஒர்ஸ்ட் கேமரா ஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி இந்த ஃபோன்ஸை பற்றி எல்லாமே டீட்டெயில் சொல்லிட்டேன். இந்த ஃபோன் இப்போ ப்ரீ புக்கிங் முடிஞ்சு சேல் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டான ஆஃபர்ஸோட சூப்பரான டிஸ்கவுண்ட்ஸோட நான் இந்த ஃபோன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கிறேன். அண்டு கன்க்ளூஷன், இந்த ஃபோனை பற்றி நான் சொல்கிறதா இருந்தால் கேமரா பேஸில் ஒர்த்தான ஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடிஷ்னலாக V30 ப்ரோலேயே இந்த ஃபோனில் இருந்து அடிஷ்னலாக கால்சியல் ஜூம் கொடுத்துருக்கனால ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ இதோட பெட்டராக கிடைக்கும். இந்த ஃபோன் கேமரா ஒர்த்தான ஃபோன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த பட்ஜெட்டில் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.